இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட்ல என்னாச்சுன்னா வழங்கு போல பிக் பாஸ் டீம் பண்றதுதான். இன்னைக்கு ராணவ வந்து எவிக்ட் ஆக்கிட்டாங்க. நீங்க யார் ஃபேனா வேணா இருங்க, முத்து ஃபேனா இருங்க, ஜாக்லின் ஃபேனா இருங்க, இல்ல சௌந்தர்யா ஃபேனா இருங்க. ஓட்டிங் லிஸ்ட்டை நம்ம பார்த்துருப்போம். இந்த ஸ்கூல் டாஸ்க்ல இருந்து ராணவோட ஓட்டிங் எப்பயுமே அதிகமாக தான் இருந்திருக்கு. இந்த வீக் கூட செகண்ட் தேர்ட் பிளேஸ்ல அவரோட ஓட்டிங் மாறி மாறி போயிட்டு வந்துருச்சு. ஆனா அவர் எப்படி எலிமினேட் ஆனாரு? நிறைய பேர் அவரோட எவிக்ஷனை வந்து அன்ஃபேர்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பிக் பாஸ் டீம் வந்து அவங்களோட சேனல்ல யார் யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ அவங்கள மட்டும் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க போல. யாருக்கெல்லாம் ராணவ வந்து எவிக்ட் பண்ணது வந்து அன்ஃபேர்னு தோணுதோ நீங்களாம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு வகையில் அவர் வெளியே போனதே நல்லதுதான். உள்ள இருந்தா அவருக்கு ஒன்றும் புரியாது, ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி சொல்லி அவர் ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு ராணவ எலிமினேட் ஆனாரு, நாளைக்கு வந்து மஞ்சரி எலிமினேட் ஆவாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், நீங்களே செலக்ட் பண்றதுக்கு எதுக்கியா ஓட்டிங்லாம் வைக்கிறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் சுவாரஸ்யமா வேற ஒன்றும் நடக்கல. முத்துவை மட்டும் கேள்வி கேட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ப்ரொமோல காமிச்ச மாதிரி தான். பவித்ரா வந்து 2 போட்டோ வந்து எடுத்திருப்பாங்க. அப்போ வந்து முத்து நான் சொல்லுவாரு, நான் கவனிக்காதப்போ பேசிட்டு இருக்க டைம்ல வந்து எடுக்கிறீங்கன்னு சொல்லி அதை வந்து திருப்பி ஒட்ட வச்சிருப்பாரு. அதை வந்து கேள்வி கேட்டிருப்பாரு விஜய் சேதுபதி. டிக்கெட் டு ஃபினாலேயோட வின்னர் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க, நாளைக்கு சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரு.